பண்றோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகிறது கன்ஸ்ட்ரக்டர். எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மெமரியை விட்டு எரேஸ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஆகிறது டிஸ்ட்ரக்டர். ஸோ தீஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்பெஷல் மெம்பர் சப்ரோகிராம்ஸ். அதனால தான் இங்கே வந்து நான் வந்து ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் நான் ஃபோரையுமே நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு மெம்பர் சப்ரோகிராம்னு சொல்லிட்டேன். சரி சார், இங்கே வந்து டிக்ளரேஷன் பார்ட் தான் இருக்குது. வேர் வி ஆர் டிக்ளர்ட் here found declaration part only, where we are developed definition part. So அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க, இந்த இடத்துல here found member procedure declaration part, but here found member procedure definition part. ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு மெம்பர் ப்ரொசீஜர் டெஃபினேஷன் பார்ட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார் அப்போ வந்து இது வந்து மெம்பர் ப்ரொசீஜர் டிக்ளரேஷன் பார்ட்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி ஐ டிக்ளர்ட் மெம்பர் ப்ரொசீஜர். Here I just indicate to the scope. இந்த ஸ்கோப்க்கு நான் indicate பண்ணுறேன். So this scope or definition part to member procedure declaration part. இந்த ஸ்கோப் யாருக்கு எந்த ஸ்கோப்பை வந்து the scope helps to develop member procedure declaration part. member procedure declaration பார்ட்டோட definition part அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், same in the declaration part la irukra void again here I put it. Again the member subprogram name also found here it also. So enku inga enna kuduthirukanga, here I just mention formal parameters data type only. Here I am not mention formal parameter names, but formal parameter definition part only has formal parameter names with formal parameter data types. Here optional. இந்த இடத்துல நம்ம ஃபார்மல் பேராமீட்டர் நேம் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்கலைனாலும் இல்லை. ஸோ தட் இஸ் ஆப்ஷனல். ஸோ திஸ் பார்ட் ஹெல்ப்ஸ் டு இண்டிகேட் ஹியர் திஸ் ஸ்கோப் ஹெல்ப்ஸ் திஸ் ஸ்கோப் டிஃபைன் ஃபார் விச் ஒன் மெம்பர் சப்ரோகிராம். இந்த நான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிற டிக்ளரேஷன் பார்ட் என்ன சொல்லுதுன்னா, நான் எந்த மெம்பர் ப்ரொசீஜருக்கு டெஃபினேஷன் பார்ட் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த பார்ட்டு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மெம்பர் ப்ரொசீஜர் டிக்ளரேஷன் பார்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் மெம்பர் ப்ரொசீஜர் டெஃபினேஷன் பார்ட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஹெல்ப்ஸ் டு டெவலப் எ மெம்பர் சப்ரோகிராம் லேட்டர். ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஹெல்ப்ஸ் டு டெவலப் மெம்பர் ப்ரொசீஜர் லேட்டர்ஸ் in explicit implement concept. explicit implement conceptல member subprograms லேட்டராக டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர் தான் நம்மளுக்கு இங்கே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்ன்றாங்க. இங்கே கவனிங்க, இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரில் 2 பர்பஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஹெல்ப்ஸ் டு டெவலப் explicit implement ஃபார் member subprogram. explicit implement அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்ட்னாலும் சரி, இம்ப்ளிசிட் இம்ப்ளிமெண்ட்னாலும் சரி, தட் இஸ் யூஸ்டு ஒன் அண்ட் ஒன்லி இன் மெம்பர் சப்ரோகிராமில் மட்டும்தான் இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் சிண்டாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன டிக்ளேர் பண்ண சொல்லியிருக்காங்க, அதாவது எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்ட் டெஃபினேஷன் பார்ட்டை எப்படி டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஒன்று டேட்டா டைப் மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி வாய்டுன்னு கொடுக்கலாம். ஹியர் ஐ புட் வாய்ட். ஸோ ஃபஸ்ட்டு சிண்டாக்ஸ் இஸ் ஓவர். இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு சிண்டாக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சிண்டாக்ஸ் பாருங்க, கம்பல்சரி வி ஷுட் மென்ஷன் கிளாஸ் நேம் பிஃபோர் ஆஃப் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி கம்பல்சரியாக நான் கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணணும். சின்ஸ் ஏனெனில் திஸ் மெம்பர் ப்ரொசீஜர் ஃபவுண்ட் இன் விச் ஒன் கிளாஸ், இந்த மெம்பர் ப்ரொசீஜர் எந்த கிளாஸ்குள்ளார இருக்குதுன்னு நான் மென்ஷன் பண்ணுறதுக்காக பிஃபோர் ஆன் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி கிளாஸ் நேம் கம்பல்சரி ஐ ஷுட் மென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆஃப்டர் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ஆஃப்டர் கம்பல்சரி ஐ ஷுட் மென்ஷன் மெம்பர் சப்ரோகிராம் நேம். இந்த இடத்துல பாருங்கள், சிண்டாக்ஸில் மெம்பர் சப்ரோகிராம் நேம் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹியர் மெம்பர் சப்ரோகிராம் நேம் இஸ் மல்டிப்ளே. ஹியர் கிளாஸ் நேம் இஸ் P030A. ஹியர் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. Here found 2 number of formal parameters, one is x, another one y. So this is the exact syntax to explicit implement. So அடுத்தல பாருங்க, following scope develop
explicit implementation for member procedure. ஆனால் எனக்கு இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பாருங்கள், following scope develop explicit implement for member function. ஸோ இந்த இதில் என்ன சார் டிஃப்ரெண்ட்னா, இந்த சிண்டாக்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க, ஒன்று டேட்டா டைப் மென்ஷன் பண்ணலாம், இல்லாட்டி வாய்ட் மென்ஷன் பண்ணலாம். வாய்ட் மென்ஷன் பண்ணியிருந்தால் அது மெம்பர் ப்ரொசீஜர். இன்கேஸ் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ இந்த டேட்டா டைப் மென்ஷன் பண்ணும்போது தட் இஸ் கால் மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு இந்த இடம் பாருங்கள், ஹியர் ஃபவுண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட். ஸோ ஹியர் ஃபவுண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட். ஹியர் ஐ ட்ரை டு டெவலப் that member function definition part. இந்த இடத்துல அந்த member function definition பார்ட்டை நம்ம டெவலப் பண்ணியிருக்காங்க. இது புரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சிண்டாக்ஸ் இஸ் வெரி மோர் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த இடத்துல முதல் எடுத்தோன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டாங்க இன்டென்ட்டு. அந்த டேட்டா டைப்பை ஃபாலோ பண்ணி வர்றது கம்பல்சரி என்ன இருக்கணுன்றாங்க, கிளாஸ் நேம்ஸ் அவைலபிளாக இருக்கணும். அப்போது அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், ஆஃப்டர் ஆன் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டரில் என்ன இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, மெம்பர் சப்ரோக்ராம் நேம் கம்பல்சரி யூ ஷுட் மென்ஷன். அதுக்கப்புறம் மெம்பர் சப்ரோக்ராம் நேமை ஃபாலோ பண்ணி வர்றதுல என்ன இருக்கணும்ட்டாங்க, ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சின்ஸ் திஸ் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் சிக்னேச்சர் ஆர் ஃபவுண்ட் இன் டிக்ளரேஷன் பார்ட். இந்த நம்ம டிக்ளரேஷன் பார்ட்டில் இங்கே கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிமெண்ட்டில் டிக்ளரேஷன் பார்ட் ஃபவுண்ட் ஹியர், டெஃபினேஷன் பார்ட் ஆர் ஃபவுண்ட் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். நம்ம இந்த கிளாஸ் டிக்ளரேஷன் இங்கே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கோம். இந்த கிளாஸ் டிக்ளரேஷன் பார்ட் முடிஞ்ச உடனே தான் நம்ம we are develop first member procedure definition part and then next develop member function definition part. Third we are develop constructor. மூணாவதா நம்ம எதை டெவலப் பண்ண போகிறாங்க, constructor டெவலப் பண்ண போகிறோம். See here, constructor declaration part only available here. Constructor declaration part only available here. Later we are define constructor definition part. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஹியர் ஃபவுண்ட் கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினேஷன் பார்ட். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினேஷன் பார்ட் ஹை டிஃபைன் ஹியர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிண்டாக்ஸ் இஸ் மஸ்ட். இதில் கன்ஸ்ட்ரக்டர் டஸ் நாட் ரிட்டர்ன் எ வேல்யூ அப்படின்ட்டாங்க. ஸோ பிஃபோர் இந்த கிளாஸ் நேமுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே கிளாஸ் நேமுக்கு முன்னாடி இங்கே டேட்டா டைப் வருது. இந்த கிளாஸ் நேமுக்கு முன்னாடி நம்மளுக்கு வாய்டுங்கிற ஒரு கீவேர்டு வருது. So this is called as member procedure, this is called as member function. But here we are not mentioned void or data type. நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணாதனால நம்மளுக்கு இப்போ இங்கே பாருங்கள், constructor does not return a value. இப்போ இது வந்து constructor name, here also mention constructor name. இந்த இடத்துல நம்ம formal parameter nothing கொடுத்துருக்கோம். Here also mention formal parameter nothing. ஆனால் இப்போ நம்ம சொல்லணும், this constructor found in which one class. இந்த constructor எந்த ஒரு கிளாஸ்குள்ளார இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக before on scope resolution operator has the class name. scope resolution operatorக்கு முன்னாடி class name மென்ஷன் பண்ணியிருக்கோம். after on scope resolution operator has constructor name. ஸோ இந்த constructor name இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. here I define the constructor definition part. here I implement constructor definition part. ஸோ இப்போ அடுத்தது ஃபைனல் ஒன்றுக்கு வந்துட்டோம். how to develop destructor with help of explicit implement. இந்த இடத்துல நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்கிறதுல பாருங்கள், here found destructor declaration part only. here found declaration definition part outside of class declaration part. So this kind of concept called as explicit implement.